நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயை பாராட்டினார்லவா, அவரை துதிக்கலாமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரை தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோன் என்று நீர் எவரை சொல்லுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 54வது அதிகாரம் 4வது வசனம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ லட்சிய அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பார். கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு இன்று நம்மோடு இதைத்தான் சொல்கிறார். பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை. நம்மள்ட்ட அநேகம் பேர் இந்த வார்த்தையை பயப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களால அந்த நமக்கு ஏற்படுகிற பயத்தை நீக்க முடியாது. ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்மகிட்ட பயப்படாதான்னு சொல்றாருன்னா நம்முடைய பயப்படுகிற காரியத்தை அவர் சாதிச்சிருந்தார். பயப்படாதன்னு மட்டும் இல்ல, நீ வெட்கப்படுவதில்லை. நானாத நீ லட்சியடைய மாட்டா. அந்த நிந்தையை இனி நினையாதிருக்கும்படி நான் உனக்கு செய்வேன் என்று சொல்றார். அன்பான தேவனுடைய பிள்ளை, பயத்தோடும் வெட்கப்பத்தோடும் நான் என்ன செய்வேன்? நான் வெட்கப்பட்டு போயிடுவேன்னா எல்லாருக்கும் முன்ன நான் லட்சியடைஞ்சிருவேனா? என் வாழ்க்கை இப்படி கஷ்டத்துல பாடலையும் இருக்கிறது, நாளை பொழுதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு யாரெல்லாம் கவலையோடு இருக்கீங்களோ உங்களை பார்த்து தான் சொல்றான். பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை, நீ லட்சியம் அடைவதில்லை. இனி இதை நினையாதிருக்கும்படி நான் உனக்கு சொல்றேன். நம்புறீங்களா? நம்புறீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா இன்று நீங்கள் எந்த காரியத்துக்காக பயப்பட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவா. ஜெபம் பண்ணலாமா? நீங்களை நேசிக்கிறீங்களா? அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக கூட கண்டிப்பா நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்க. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உண்டே தயவுள்ள கரம் உங்க கிருபை எங்களை தாங்கினதேப்பா. நன்றி 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 அப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்துல தெரியும் அப்பா. உடைய பிள்ளைகளை நீர் அறிவிறப்பா. யார் யாரெல்லாம் என்னென்ன காரியங்களுக்கு பயந்து வெட்கத்திலும் நிந்தனையிலும் அவமானத்திலும் இருக்கிறாங்க, இந்த தேவன் நீர் அறிவிருப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வெட்கத்தை லட்சிய நீர் மாற்றி இனி அந்த நிந்தை நினையாதிருக்கும்படியாய் கர்த்தர் அற்புதத்தை இன்று நடப்பீங்கப்பா. இன்று நடப்பீங்க. உங்களுடைய கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருங்க. விரவுக்களையும் மூடி மறைச்சிக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் என் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் 3 ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.